வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் புளிக்குழம்போ காரக்குழம்போ இருக்குது. இது ரெண்டுமே பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஜீரகம், நசுக்குன பூண்டு, இது கூடவே சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வந்து இது எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகிறதுக்கு வதக்க விட்டுக்கணும். இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் செய்கிறப்ப தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதிச்சு சுண்டி வந்தால் தான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். முட்டை போட்ட காரக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு இது கூட வேக வச்சு எடுத்த சாதம் ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. பசங்க மத்தியானம் சாப்பிட்டுக்குருவாங்களேன்னு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் சிப்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாதத்து கூட முட்டை போட்ட காரக்குழம்பு. இப்போ சம்மர் டைம் அப்படின்னாலும் கொஞ்சமாக தயிர் கொடுத்து விட்டுருந்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், பாவக்காய் சிப்ஸ், ஸ்நாக்ஸுக்கு வந்து கோதுமாவில் செஞ்சு டீக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க.